மெய்யாகவே சதுரயுகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. மூதுரைக்கு உகந்தோர்களே, ஆன்மீக குழுவில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. பார்க்க 20 நிமிடம் நான் யூடியூப்ல கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ மல்கரா நிலைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய சுவாசமானது வெளியே ஓடுவது மாறி உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும் நிலைக்கு பெயர்தான் மல்கரா நிலை என்பதை நம்முடைய தெய்வம் அவர்களின் அந்த கற்பூர வாடை கமிழும் திருவாய் மலர்ந்தருளிய திருமஞான அருளமுதம் வாக்கியம் 78 இருந்து பார்த்தோம். இன்னைக்கு அந்த மல்கரா நிலையினுடைய செயல்பாடு என்னங்கிறத பார்க்கும் பொழுது, இப்ப பேச போற உரைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தோம்னா, மூச்சு என்கிற சுவாசம். மூச்சு என்கிற சுவாசம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதில் மல்கரா நிலையினுடைய தத்துவமும் உள்ளடங்கி இருக்கும். இதை நம்ம ஆழ்ந்து கவனிச்சு வந்தோம்னா, தெய்வம் நமக்கு எந்த எல்லைக்கு கொண்டு போகிறதுக்காக வேண்டி அவங்க நம்மளோட மனுக்கோலம் பூண்டு நம்மளை ஆட்கொண்டாங்கிறது தெரிய வரும். இது இந்த 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 சப்ஜெக்டுன்னுவாங்க இங்கிலீஷில். இந்த மூச்சு சுவாசங்கிற பகுதியை பற்றி எடுத்தோம்னா, இதில் தான் நம்மளுடைய செயல்பாடே இருக்குது. அது நிறைய இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம தெய்வம் அவர்களுடைய யமனை அணுக விடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல் 3 பாகம் இணைந்தது அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து 211வது வாக்கியத்தை நாம பார்க்க போறோம். அதுல தெய்வம் நமக்கு ரொம்ப அழகா இந்த சுவாசத்தினுடைய செயல்பாடு என்ன, அது என்னவா இருக்குது நமக்குள்ள அப்படிங்கறத வெளியாக்குறாங்க. அதை இப்ப நாம பார்ப்போம். ஒரு மனிதனின் இறுதி தருவாயில், அது எப்போ? ஒரு மனிதனுடைய இறுதி தருவாய் அப்படிங்கிறது எப்போ? உலக வாழ்க்கையை வச்சு மரணத்தை தழுவுற அந்த தருவாய் தான் இறுதி தருவாய். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார். அதனால இந்த உலக வாழ்க்கையில முடிவுற பெறுகிற அந்த செயலை தான் ஒரு மனிதனின் இறுதி தருவாயில் அவனது பேச்சு, பார்வை, அங்க குலங்களின் அசைவுகள் முதலிய யாவும் அற்றுப்போகின்றன. கிடையா கிடந்துடுறாங்கல்ல. நம்ம உலகத்துல வயசானவங்க இறந்து போறதை பார்த்துருப்போம். மெதுவா எல்லாமே ஒடுங்குது. காது கேட்க மாட்டேங்குது, கண்ணு பார்க்க மாட்டேங்குது,
நடை தளர்ந்து போகுது, ஊன்றுகோல் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா அதையும் கடந்து சக்கர நாற்காலியில் உட்கார வச்சு தள்ளிட்டு போற நிலைமைக்கெல்லாம் மக்கள் போயிருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தெய்வம் இவ்வாறாக குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதனின் இறுதி தருவாயில் அவனது பேச்சு, பார்வை, அங்க குலங்களின் அசைவுகள் முதலிய யாவும் அற்றுப்போகின்றன. அப்பவும் அவன் இறந்து போய்விட்டதாக யாரும் நினைப்பதில்லை. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு மனிதனின் இறுதி தருவாயில பேச முடியாது, நாக்கு குழறும், பார்வை பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது, அங்க குலங்களின் அசைவுகள் யாவும் செத்துட்டான்னு சொல்றாங்களா? சொல்றது இல்ல. ஏன்? இன்னும் மூச்சு ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு மூச்சு ஓடிட்டு இருக்கிறதுனால அவன் இன்னும் இறக்கவில்லை. பார்க்குறாங்க, நிறைய நடந்திருக்கும். ஒருத்தர் பேரை சொல்லி சொல்லி பாலை ஊற்றுவாங்க. டக்குன்னு அது என்ன பண்ணணும்னா கடவாயில வழிய ஆரம்பிச்சிடும். இப்படின்னு கை வச்சு பார்த்தா மூச்சு இல்லை. என்ன பண்ணுவாங்க? இறந்துட்டாரு அப்படின்னு உலகத்தவர் முடிவு கட்டிடுவாங்க. மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய சகாப்தம் அந்த இறுதி மூச்சோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அவருக்கு அவர் வச்ச பேரு எல்லாமே மாறி போய் வேற பேர் வந்துடுது. அதை பின்னாடி பார்ப்போம். தெய்வம் அதை குறிப்பிடுறாங்க. பார்வை முதலியாவும் அற்று போகின்றன, இருந்தாலும் மூச்சு இருக்கு அவன்கிட்ட. அதனால அவன் இறந்து போய்விட்டதாக யாரும் நினைப்பதில்லை. ஆனால் அவனுடைய கடைசி மூச்சு நின்றதும் அவன் இறந்து போய்விட்டான் என்று எல்லோரும் அழுகிறார்கள். இப்ப மெய்வழிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஒரு வயசான ஆளுங்க இழுத்துன்னு இருப்பாங்க. முதல்ல சொன்ன மாதிரி பாலை ஊற்றுவாங்க. டக்குன்னு அப்படின்னு அவ்வளோதான், லாக் ஆகிடும். உடனே பார்த்தோன்னா சும்மா இருந்தவங்களாம் ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிடுவாங்க, ஐயோ முறியோன்ட்டு. இது உலகத்தில் நம் கண்காண நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். மனித வாழ்க்கையை வச்சு மற்ற ஜீவராசிகள்லாம் பிறந்து இருந்து அது பாட்டுக்கு நாய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடிபட்டு கிடக்குது, யாரும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை, தூக்கி ஓரமாக போட்டு போயிடுறான். ஒரு பாம்பு அடிச்சு கொண்டு போடுறாங்க. இப்படி பல விஷயங்கள். புலி காலமெல்லாம் பகமை, தெய்வம் உத்தரவு பண்றாங்க, காலமெல்லாம் நமக்கு எதிரியா இருக்கிற புலி இறந்துருந்தா மனிதன் கிட்ட போய் வேடிக்கை பார்க்கறான். அதே ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அவன் கிட்ட போறதுக்கே பயப்படுறான். ஏன்? அவன் பிசாசா போயிட்டான். ஒரே தலைக்காணியில தலை வச்சு படுத்திருந்த மனைவி ஒரு ராத்திரி அவன் கூட இருக்க மாட்டேங்கிறான், பயப்படுறா. அப்ப அவ என்ன கதிக்கு போனான் என்பதை இந்த உலக மக்கள் சிந்திச்சு பார்க்கட்டும்னு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. தெய்வம் உன் அறிவுல படட்டும். அப்படி பட்டு அவங்க வார்த்தையை நம்ம சிந்தனையில பதிச்சதன் விளைவாக தான் நாம இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம். அப்போ இதுல என்ன அவங்க உத்தரவு பண்றாங்கன்னா, ஆனால் அவனுடைய கடைசி மூச்சு நின்றதும் அவன் இறந்து போய்விட்டான் என்று எல்லோரும் அழுகிறார்கள். இதிலிருந்து ஒரு மனிதனது வயது வாழ்நாள் அவனுடைய முதல் மூச்சிலிருந்து சாவு தொடும் கடைசி மூச்சு வரை கணக்கிடப்படுகிறது. இந்த கணக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த கணக்கு போட முடியுமா? அதுக்கு ஒரு கணக்கு பின்னாடி நம்ம அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு. அந்த கணக்கு நம்ம எப்படியெல்லாம் இந்த மூச்சை வீணாக்குறாங்கன்றத ஒரு பாடல்ல ஞான முறையில வர்றதுல அண்ணன் பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டாரு, அழையாம வந்துட்டாரு. பரவாயில்ல, அது ஒரு விசேஷம்தான் இது. அப்ப முதல் மூச்சிலிருந்து சாவு தொடும் கடைசி மூச்சு வரை கணக்கிடப்படுகிறது என்று தெரிகிறது அல்லவா? இச்செயலை சிந்தித்து பார்க்கும் கால்
மனிதன் தனது ஒவ்வொரு மூச்சுக்கும் மரணித்துக் கொண்டே வருகிறான் என்றாகிறது அல்லவா? நல்லா நினைச்சு பாருங்க. ராத்திரி நம்ம போய் படுக்க போறோம். தூங்கி நம்ம எழுவோம்ங்கிறது நிச்சயம் கிடையாது. ஒருத்தர் எழுதி வச்சுட்டாரு, ஒரு பெரியவங்க, தூங்கையில விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அந்த மாதிரி நிகழ்வுகளும் உலகத்துல நிறைய நடந்திருக்கு. ஆனா மெய்வழி மக்கள் மட்டும்தான், ஏதோ தங்கரதம் வருது, ஆண்டவங்க வந்துட்டாங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு என் பிள்ளைங்க சொல்லிட்டு வருவாங்கன்னு ஆண்டவங்க உத்தரவு இருக்கு. அது இன்றளவும் செயல நடந்துட்டு இருக்குதுன்றது நாங்கெல்லாம் பிரத்யட்சத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வர மக்களும் பார்க்குறாங்க. அப்போ அந்த கணக்கு நமக்கு தெரியாது. இச்செயலை சிந்தித்து பார்க்கும் கால் மனிதன் தனது ஒவ்வொரு மூச்சிற்கும் மரணித்துக் கொண்டே வருகிறான் என்றாகிறது அல்லவா? இப்படி இவன் மூச்சுக்கு மூச்சு சாவதை நினைத்து அழாமல் இறுதியாக விடுகின்ற கடைசி மூச்சுக்கு மாத்திரம் வருந்தி அழுவது விந்தையாக இருக்கிறதல்லவா? இத தெய்வம் நமக்கு எடுத்து சுருக்குன்னு குத்தி காமிக்கலன்னா, எந்த மூச்சை பத்தி கவலைப்படாம ஓடிக்கிட்டு இருக்கிற உலகத்துல வர மக்கள்ல நம்மளும் ஒருத்தராதான் இருந்திருப்போம். அப்போ தெய்வம் என்ன பண்றாருன்னா, மேய்ப்பரா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்களாம் நம்மள. அது ஆதிமான்மியத்துல சொல்றாங்க. அந்த சப்ஜெக்ட் பேசும்போது அதை நம்ம பாடுவோம். இவ்வளோ பெரிய மக்கள் சேகர கூட்டத்துல இருந்து இப்படி ஒரு குரூப்பு வியாழக்கிழமானா ஒரு பேச்சு பேசணும், ஏதோ கொஞ்சம் பேருனாலும் உட்கார்ந்து கேட்கறோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. வந்தவங்களுக்கு லாபம். ஏன் அப்படின்னா, மூச்சினுடைய சமாசாரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வீணாக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்றதுல நம்ம குறியா இருப்போம். அதனால இப்படி இவன் மூச்சுக்கு மூச்சு சாவதை நினைத்து அழாமல் இறுதியாக விடுகின்ற கடைசி மூச்சுக்கு மாத்திரம் வருந்தி அழுவது விந்தையாக இருக்கிறதல்லவா? அப்ப மூச்சு வெளியேறாமலேயே மனிதன் வாழ முடியுமா நம்ம உலகத்துல? எப்பா மூச்சை பிடிச்சா அப்புறம் செத்து போயிடுவான்ல, அப்புறம் எப்படி வாழ முடியும்? அது இயற்கையான ஒரு கேள்வி, யதார்த்தமான கேள்விங்கிறாங்க தெய்வம். அதாவது அப்ப மூச்சு வெளியேறாமலேயே மனிதன் வாழ முடியுமா என்ற கேள்வி பிறக்கலாம். வாழ முடியாதுதான். எங்க? இந்த உலகத்துல, இந்த தேகத்துல நீ இருக்கும்போது மூச்சு இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக்குறாங்க. அப்ப மூச்சு வெளியேறாமலேயே மனிதன் வாழ முடியுமா என்ற கேள்வி பிறக்கலாம். வாழ முடியாதுதான். அது எந்த வாழ்க்கை? இந்த புற உலக வாழ்க்கையில் தான் அப்படி வாழ முடியாது. அங்க எடுத்து கொடுக்குறாங்க, நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மெட்டீரியல் லைஃப். ஆனா பாரமார்த்திகமான ஒரு வாழ்க்கை நீ வாழ போற. அது ஒரு குருபிரானுடைய அருளால உனக்கு இனாமாக கிடைக்க போகுது. அந்த வாழ்க்கையில உனக்கு இந்த மூச்சு வெளியே போகாது. இந்த மூச்சு வெளியே போகாது. அந்த முதல் கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த மூச்சு வெளியே போகாம வாழ முடியுமா அப்படின்னு அந்த கேள்விக்கு தெய்வம் ஒரு பாடல் அழகா கொடுக்குறாங்க. மூச்சடங்கும் இடத்திருக்க எவராலும் முடியாது இருப்பதிங்கெளிது தம்பி. இங்குன்னா இந்த மெய்வழிச்சாலைக்கு தெய்வத்தை சந்திச்சு அவங்களுடைய அருளுமுதை செவியில வாங்கி அதை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த மூச்சு அடங்கும் நிலையாகிய அந்த மல்கரா நிலை நமக்கு கைவரவாகுதுங்கிற உண்மையை பின்னாடி நம்ம மெதுமெதுவா புரிஞ்சுக்கிறோம். அப்போ வாழ முடியாது. இந்த புற உலக வாழ்க்கையில் தான் அப்படி வாழ முடியாது. ஆனால் நித்திய முத்தி பேரின்ப வாழ்க்கையை அடைய மூச்சு வெளியே ஓடாது,
நிலைப்பில் நிற்க வைக்க பழக வேண்டி இருக்கிறது. அதுக்கு தாங்க இந்த சபை. வாரத்துக்கு ஒரு நாள். நமக்கு வெளியில இருக்கிற வேலைகள் அதிகமா இருக்குது. தன்னுடைய உயிருக்குண்டான அந்த மூச்சுக்குண்டான வாழ்க்கைக்குண்டான வேலையை பார்க்கும்போது கொஞ்சமா இருக்குது. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல தலையிடும் போது வரவோ அதீதம். அதுதான் தெய்வம். நம்ம தெய்வத்தோட சிறப்பு என்னன்னா, இப்படின்னு கையெழுந்துட்டு அள்ளி நிறைச்சி அமைச்சிடுவாங்க. இந்த அப்படி ஏன் அப்படின்னா அவ்வளோ செல்வம் அவங்கள்ட்ட இருக்கு, அந்த தவ செல்வம். அதனால அந்த வேட்கையோட வர மக்களுக்கு ஒரு நாள் வந்தா கூட போதும், அந்த பரிசை அள்ளி நிரப்பி அமுச்சு விட்டுறாங்க. ஆனா அதை பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த பிற உலக வாழ்க்கையில் தான் அப்படி வாழ முடியாது. ஆனால் நித்திய முத்தி பேரின்ப வாழ்க்கையை அடைய மூச்சு வெளியே ஓடாது நிலைப்பில் நிற்க வைக்க பழக வேண்டி இருக்கிறது. அத்தகைய தவ வாழ்வு சித்தியாகிவிட்டால் அழியா மதிப்பு வாய்ந்த பெருநல செல்வ நிதியானது வேகமாகவும் அதிகமாகவும் வீணில் செலவழிக்கப்படாமல் அகமுக சிறந்த பாதுகாப்புக்குள் வைக்கப்படுகிறது. உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் பேங்க்ல சேஃப்டி லாக்கர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்கல்ல, சேஃப்டி லாக்கர். அதுல கொண்டு போய் வச்சு அதுக்கு வாடகை பணம் கொடுக்கணும். மாசமானா இவ்வளவு வாடகை. அந்த சாவியை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, சீக்ரெட் கோட் நம்பர் கொடுத்துருவாங்க. நம்ம போனோம்னா போய் திறந்து பார்த்துட்டு நம்ம வச்ச பொருள் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடலாம். சேஃப்டி லாக்கர் இது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தெய்வம் ஒரு சேஃப்டி லாக்கர். அவங்க தான் அது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆனால் நித்திய முத்தி பேரின்ப வாழ்க்கையை அடைய மூச்சு வெளியே ஓடாது நிலைப்பில் நிற்க வைக்க பழக வேண்டி இருக்கிறது. அத்தகைய தவ வாழ்வு சித்தியாகிவிட்டால் அழியா மதிப்பு வாய்ந்த, அது என்ன நிதி? நம்ம காகிதத்தையும் தங்கத்தையும் தான் நிதின்னு நினைக்கிறோம், செல்வம்னு நினைக்கிறோம். ஆனா தெய்வம் என்ன நிதி சொல்றாங்கன்னா, அழியா மதிப்பு வாய்ந்த பெருநல செல்வ நிதியானது வேகமாகவும், தொட்டவுடனே வந்துருது, அதிகமாகவும் வீணில் செலவழிக்கப்படாமல் அகமுக சிறந்த பாதுகாப்புக்குள் வைக்கப்படுகிறது. அப்படி வச்சுட்டாங்கன்னா 9 வாசலை உத்தாலிட்டுடுவாங்க, 50 கதவை அடைச்சி வச்சிருவாங்க. அப்புறம் எப்படி அவர் வெளியே போவாரு? அப்ப அந்த உள்ளடங்கும் நிலையிலேயே அதை இருக்கும் பொழுது வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. அத ஸ்ரீமத் பாகவத்துல ஒரு சின்ன கதையில விளக்குறாங்க. ஒரு புறாவை எடுத்து ஒரு கண்ணாடி குடுவுகளை நீ உள்ள வச்சு அடைச்சிட்டு மேல மூடி வச்சுட்டேன்னா வெளியே அது பார்க்கும். வெளியே பார்த்துட்டு ஓப்பனா தான் இருக்குது, வெளிப்படையா இருக்குதுன்னு சொல்லி பறக்கும். பறந்து பறந்து அந்த குடுவைக்குள்ள போய் சுத்தி சுத்தி மோதி 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 உள்ளதா இருக்கும். அதுபோல உன்னுடைய எண்ண உலகம், புற உலகத்துல இருக்கிற எண்ணத்துல நீ சிறகடிச்சு பறக்கிறத ஒடுங்க வச்சு, அங்க ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லைன்னு சொல்லி புரிய வச்சு உன்னுடைய எண்ணத்தை ஒடுங்க வைக்கிறாங்க. அப்ப நம்ம எண்ணம் ஒடுங்க ஒடுங்க தெய்வத்தின் பால் நமக்கு அன்பு அதிகமாக அதிகமாக நம்மளுடைய சுவாசமானது உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். இது மல்கரா நிலை. அதுக்கு பேரு தான் பாதுகாப்புக்குள் வைக்கப்படுகிறது. அது நேரம் இவனது மூச்சு நாசிக்கு வெளியே ஓடாமல் இயங்குகிறது. உள்ள போவோம், ஆனா மூக்குக்கு வெளியே வராது. இது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு வாக்கியத்துல குறிப்பிடுவாங்க, ஒரு பிரம்மனீஸ்வரன் சன்னதிக்கு முன்னாடி போய் நீ நின்னா 40 அடிக்கு உள்ள நீ நின்னாக்கா உன்னுடைய மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது அப்படின்னு வாக்கியத்துல இருக்கு. நிறைய மக்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த முந்தின நாள் கூட ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்குது. அவர் என்ன வைப்ரேஷன் அவருக்கு ஏற்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்னாரு, இங்க வைப்ரேஷன் அதிகமா இருக்குது. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, செலவழிக்காமல் அகமுக சிறந்த பாதுகாப்புக்குள் வைக்கப்படுகிறது. அது நேரம் இவனது மூச்சு
நாசிக்கு வெளியே ஓடாமல் இயங்குகிறது. இயங்கலனாக்கா உயிர்ப்பு இருக்காது, பிரம்மமாயிடும், அசைவற்ற நிலைக்கு போயிடும். ஆனா இப்போ நம்ம தெய்வத்தை பத்தி பேசும்பொழுது நம்மளுடைய உடல் இயங்குது, மூச்சு உள்ள போகுது, ஆனா வெளியே வரல. அந்த ரகசியம் பழகினவங்களுக்கு தெரியும். பழகி வரும்போது, உணர்வுல கலந்து வரும்போது அது உண்மைங்கிறது இப்ப புதுசா கேட்கிறவங்களுக்கு புரியும். அப்படி பார்க்கும் பொழுது அடுத்து என்ன சொல்றாங்க, மனிதன் சாதாரணமாக இருக்கும் பொழுது 8 அங்குல மூச்சை உள்வாங்கி 12 அங்குல மூச்சை வெளியே விடுகிறான். அப்போ எவ்வளவு மிச்சமா துண்டாடுது? 4 அங்குலம் தான் மிச்சமாகுது. 4 அங்குல மூச்சு துண்டாடி நஷ்டமாகுது. கடுமையாக வேலை செய்யும் பொழுது 20 அங்குல மூச்சு வெளியேறி 10 அங்குல மூச்சு தான் மீளுகிறது. இந்த கணக்கு ஒரு விதம். இன்னொரு வாக்கியத்துல ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்தந்த விதத்துல நீ செலவு பண்ணும் போது இவ்வளவு அங்குலமா 64 அங்குலங்கள், 8 64 கலைகள் இருக்குது. அந்த 64 கலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுவாசம் ஓடும். அப்போ அந்த கணக்கு அவங்க கொடுக்குறாங்க. அந்த பின்னாடி அந்த வாக்கியத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மனிதன் சாதாரணமாக இருக்கும்போது 8 அங்குல மூச்சை உள்வாங்கி 12 அங்குல மூச்சை வெளியிடுகிறான். அப்போ இவ்வாறு 4 அங்குல மூச்சு துண்டாடி நஷ்டமாகிறது. கடுமையாக வேலை செய்யும் பொழுது 20 அங்குல மூச்சு வெளியேறி 10 அங்குல மூச்சு தான் மீளுகிறது, மிச்சமாவது. போக நேரத்தில் இவனது முழு வலிமையாகிய 64 அங்குல மூச்சு வெளியேறி, அது தெரியும் எல்லாருக்கும், சம்போகம்ங்கிறத பத்தி திருமணமானவங்களுக்கு தெரியும். அது ஆண் பெண் அடங்கலுக்கும் அந்த மூச்சினுடைய அதிகபட்சமான நீளம் 64 அங்குலம், அது மொத்தமே வெளியே போயிடுது. ஏறக்குறைய அந்த பிரேதம்ங்கிற நிலைக்கு தான் மனுஷன் போயிடுறான். 64 அங்குல மூச்சு வெளியேறி ஜீவ உஷ்ணம் மட்டும் தேகத்தில் ஒட்டி நிற்கிறது. அதுவும் போச்சுன்னா முடிஞ்சது கதை. இவ்வாறு இவன் வாழ்வு வயது தேய்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் தன் சிந்தையை தெய்வீக சம்பந்தத்தில் நிறுத்தி, எந்த தெய்வீக சம்பந்தம்? உலகத்துல பல மதங்கள் இருக்குது, பல கடவுளர்கள் இருக்கிறாங்க, பல வேதங்கள் இருக்குது. ஆனா சம்பந்தம் உடைய தெய்வம் இப்ப எங்க இருக்கிறாங்க? அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கதான் இருக்கிறாங்க. எல்லா மதங்களுமே இலங்கு திரு சாலையிலே வல்லாளர் என்றொருவர் வந்துற்றார் பூங்குழியே. அவர் யாரு? சொந்தமவர் எல்லோருக்கும் சுயம் வாழி பூங்குழியே, எல்லோருக்கும் சொந்தமானது மெய்வழின்னு இன்னொரு இடத்துல வாக்கியத்துல கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல அந்த ரகசியத்தை கொடுக்குறாங்க. அந்த மல்கரா நிலைக்கு நீ போகணும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஆனால் தன் சிந்தையை தெய்வீக சம்பந்தத்தில் நிறுத்தி உரையாடினாலோ பாடினாலோ மூச்சு வேகமாக வெளியேறாது. இந்த உளவு தெய்வம் சொன்னாதான் புரியுமே தவிர பிறிதொருவர் இதை பத்தி பேச முடியல, பேசவும் இல்லை. குரு சந்நிதியில் இருக்கும் போதும் அவர்களின் அருள்முத வாசகங்களை கேட்கும் போதும் கேட்டு மறுமுறை சிந்திக்கும் போதும் சுவாசம் லாபத்தில் மாறி ஓடும். இந்த வாசகத்தெல்லாம் நம்ம பசுமரத்தாணி போல நம்ம நினைவுல ஊனி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த உளவு மறுபடியும் கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்குது இல்ல, மறுபடியும் நாம அதை தான் அங்க உத்தரவு பண்றாங்க தெய்வம். ஒரு குரு சன்னிதானத்தில் இருக்கும் போதும் அவர்களின் அருளமுத வாசகங்களை கேட்கும் போதும் கேட்டு மறுமுறை சிந்திக்கும் போதும் சுவாசம் லாபத்தில் மாறி ஓடும். அதாவது உள்வாங்குவது அதிகமாகவும் வெளியேறுவது குறைவாகவும் இருக்கும்.
இந்த ரகசியம் நமக்கு தெரியுமா? அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த லகுவா நமக்கு தெய்வம் புரிய வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாளும் நாம இருப்பு அதிகமாக 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 நம்ம கடைசியில என்னவாயிடுவோம்? கோட்டீஸ்வரன் ஆயிடுவோம். எதுல? அந்த பாரமார்த்திகமான வாழ்க்கையில நம்ம கிட்ட அந்த தவ பலன் அதிகமா நிற்கும். அப்போ அந்த இறுதி தருவாயில யமன் வரமாட்டான், தெய்வம் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு சித்திக்கும். குரு சந்நிதியில இருக்கும் போதும் அவர்களின் அருளமத வாசகங்களை கேட்கும் போதும் கேட்டு மறுமுறை சிந்திக்கும் போதும் சுவாசம் லாபத்தில் மாறி ஓடும். அதாவது உள்வாங்குவது அதிகமாகவும் வெளியேறுவது குறைவாகவும் இருக்கும். இவ்வாறு சுவாசம் லாபமுகத்தில் இயங்கும். இதுதான் பிராணாயாமத்தின் ரகசியம். இது புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும். இதை விட்டு அருமையான சொத்தாகிய, இதையும் கவனிக்கணும், இந்த சொல்ல கவனிக்கணும். வார்த்தை என்றால் இது சாதாரணமான வார்த்தை அல்ல. நம்முடைய ஜீவன் பறிபோகாமல் நிலைநிறுத்தக்கூடிய வார்த்தை என்று கட்டாயமாக நாம் நினைக்க வேண்டும். அதாவது இதுதான் பிராணாயாமத்தின் ரகசியம். இதை விட்டு அருமையான சொத்தாகிய தன் மூச்சை, எது சொத்து? அப்ப நம்மளுக்கு தேடி வச்சுக்கிற நிலமும் காடும் வீடும் பங்களாவும் நகையும் பொன்பொருளுமா சொத்து? இதை விட்டு அருமையான சொத்தாகிய தன் மூச்சை வீண்பாட்டில் செலவு செய்து அழிந்து போகும் மனிதன் என்ன மதியற்றவன் என்று பார் என்று நமது தெய்வம் அவர்கள் உயர்வை, அதனுடைய உன்னதத்தை நமக்கு நம் அறிவில் படும்படி எடுத்து கூறி, மேலும் அந்த சுவாசத்தை உள்ளடங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய பாதுகாப்பு பெட்டகம் இன்னது என்பதை அறிவித்து அதற்குண்டான உளவையும் இவ்வாக்கியத்தில் கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்று அறிந்து கொண்டோம். எனவே நாம் எல்லோரும் அந்த எழுத்தறிவித்த இறைவனாகிய நம் தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிதிநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து அவர்கள் இன்றளவும் அளந்து கொண்டிருக்கும் இந்த மூச்சு என்கிற சுவாசத்தை வீணாக்காமல் இருப்போமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இன்றைய சிறப்பாக நம்முடைய ஜீவப்பிரவியர் எனது அருமை அண்ணா அவர்கள், மெய்வழிச்சாலை மாணிக்கம் அண்ணா அவர்கள் நம்முடைய சிறிது முத்திப்பேரரை ஆற்றுவார்கள். தொடர்ந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். வந்துருங்க. நமஸ்காரம். இன்று தம்பி சாலை ஐயப்பன் அவர்கள் மல்கரா நிலை என்னும் மூச்சடங்கும் நிலை, மூச்சு அந்த சுவாசம்னா என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு அது மல்கரா நிலைன்னு சொல்றது, அந்த மூச்சடங்கு நிலைக்கு அதை பற்றி எடுத்து இன்னைக்கு முத்திப்பேரரை ஆற்றினார்கள். நான் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட அதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். இந்த 211 வான்மதி குரல்ல 211வது திருவாக்கியம் தானே, வான்மதி குரல்ல 211வது திருவாக்கியம் தான் அவர் பங்கிட்டாரு. அப்போ அந்த மூச்சு எப்போ உற்பத்தி ஆகுது அப்படின்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. எந்த இடத்துல இருந்து மூச்சு உற்பத்தி ஆகுது அப்படின்னா, எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில், எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சுரோணி தப்பை வந்து வீழ்ந்து அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம், அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம், அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே
நொந்து கணமருகோடி என்னா லட்சம் நொந்து கணமருகோடி என்னா லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என நீர் காத்து தொந்தியின் மும்மலக்கணபாய் துயர் கடத்தி தொந்தியின் மும்மலக்கணபாய் துயர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வார். அப்ப அந்த தாயினுடைய கருவறைக்கு நாம் எப்பொழுது வந்தோமோ அப்பவே அந்த மூச்சு ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு மூச்சு என்று அந்த மூச்சை விரயமாக, அதாவது அவமாக செலவு பண்ணக்கூடாது. அந்த அவமாக செலவு பண்ணும்போது சவமாயிரும். அதுக்குத்தான் அதை செலவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் தெய்வ நினைவாக அந்த மூச்சை செலவுனான. உலகாய வாழ்க்கை நம்ம வாழாம இருக்க முடியாது. உலகாய வாழ்க்கையில சிந்திச்சுதான் ஆகணும். பணத்துக்காக, பிள்ளைக்காக, பொண்டாட்டிக்காக, புருஷனுக்காக இந்த உலகத்துல நம்ம இருந்துதான் ஆகணும். அதுக்கு ஒரு மூச்சு செலவு பண்றோம். ஆனா அதை மறுபடியும் அந்த மூச்சை செலவு பண்ண மூச்சை எப்படி திருப்பி கொண்டு வர்றதுன்னு தான் தெய்வம் இந்த 216வது திருவாக்கியத்துல அருமையா எடுத்து சொன்னாங்க. அப்ப நீ என்ன பண்ண, தெய்வத்தை பத்தி நினைக்கும் போதோ, தெய்வ பாடலை படிக்கும் போதோ, அந்த மான்மியத்தை படிக்கும் போதோ அந்த மூச்சு என்ன ஆகுது, செலவாகாம வரவாக வருகிறது. அந்த மூச்சு செலவு பண்ற மூச்சை வரவு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மூச்சுக்கு வயசு சொல்றாங்க. ஒரு மூச்சை நீ கிரயம் கொடுத்து வாங்க முடியுமான்னு ஒரு இடத்துல கேட்கிறாங்க. ஒரு மூச்சு, ஒரு சுவாசம், ஒரு சுவாசம் இப்ப நின்று போச்சு. ஒருத்தருக்கு ஒரு 5 நிமிஷம் சுவாசம் நின்று போச்சு. ஒரு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இருங்க, இந்த சுவாசத்தை கொண்டு வந்துறேன்னு யாராவது கொண்டு வர முடியுமா? அப்ப அந்த ஒரு சுவாசத்தினுடைய கிரயம் என்ன, இனாமாக இறைவன் கொடுத்தார்கள். அந்த சுவாசத்தை யார் கொடுத்தது? இனாமாக இறைவன் அந்த தந்தகட்ட இருந்து தாய்கிட்ட வரும்போதே அந்த சுவாசம். அப்ப அந்த வீணான சுவாசமாக அதை போக்கக்கூடாது. அது பிரயோஜனமா இறைவனை நினைக்கக்கூடிய சுவாசமாக மாத்தணும். இப்ப இறைவனை நினைக்கிறதுனா எப்படி நினைக்கிறது அப்படின்னா, மூச்சு எங்க உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல நினைச்சு பார்த்தா அந்த சுவாசம் அடங்கு ஒன்று நிலை. ஆனா அந்த நிலை எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. அதற்கு ஒரு சுலபமான உளவு தான் இந்த 211வது திருவாக்கியத்துல கடைசியில என்ன பண்ண சொல்றாங்க, அவருடைய அருளமத வாசகங்களை கேட்கும் போதும். இப்ப வாசகங்களை, அவருடைய அருளமத வாசகங்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப மூச்சு செலவாகுதா? இல்ல, வரவுல வருது. அந்த மூச்சு செலவாகிய மூச்சு வரவுல வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க தெய்வம். அது யார் சொல்றா? அந்த ஆதிபிதா ஆதி சிவன், அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த நமது தேவகோமானவர்கள் சொல்றாங்க என்னன்னு, அந்த மூச்சானது உனக்கு வரவாகுது அப்படின்னு அதற்கான பயிற்சி தர்றாங்க. அப்ப இந்த வியாழக்கிழமை நீங்க அதை கேட்கும் போது என்ன ஆகுது, அந்த மூச்சானது வரவுல வருது. தெய்வ பாடலை படிக்கிறீங்க, அப்ப வரவு வருது. மான்மியத்தை படிக்கிறீங்க, நீங்க ஓடுதா ஓடலையான்னு கவனிக்கணும்னா ஒன்ன பண்ணணும். நிஜமா மூச்சு ஓடுதா இல்ல இவங்க எல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க மான்மியத்தையோ பாடலையோ நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அந்த மூச்சு நிக்கிறது உங்களுக்கே தெரியும். அனுபவத்துல பார்க்கணும். வெறுமனே ஓட சாதாரண நேரத்துல ஓடும். ஆனா நீங்க மான்மியத்தையோ பாடலையோ வாக்கியத்தையோ கூர்ந்து நீங்க கவனிச்சு நீங்க அதுலயே எண்ணத்தை வச்சு படிச்சு பாருங்க. அப்ப மூச்சு வரவாகுது. அதைத்தான் தெய்வம் சொல்றாங்க, அந்த வரவைத்தான் சொல்றாங்க. அது தெய்வம் அந்த மூச்சை நம்ம செலவு பண்றத ஒரு பாடல்ல அவர் சொன்னாரு. உள்ளது 100 ஆண்டில், நம்ம ஆண்டு எத்தனை ஆண்டு வாழ்றோம் அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். எல்லாத்துக்குமே இப்ப இளமையில இருக்கிறவங்க யாரும் 12 வயசுக்குள்ள இருக்கும் யாரும் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம். செலவு பண்ணவங்க தான் வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்ப போயிடுச்சு, விளையாட்டா போயிடுச்சு. உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். அடுத்து சொல்றாங்க, மெல்லவே முதுமை தன்னில் 3, 10, 6 மைந்தா. 36 வயசு மெல்லவே, 64 வயசுக்கு மேல 100 வயசு வரைக்கும் இருந்தா 36 வயசு மெல்லத்தான் போகுது. அப்ப மெல்லவே முதுமை தன்னில் 3, 10, 6 மைந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க எப்படி அந்த மூச்சு போகுதுன்னு சொல்றாங்க. கல்லமா உறக்கந்தன்னில், திருடன் மாதிரி வரக்கூடிய உறக்கத்துல எத்தனை கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு எத்தனை வயசு? 26 ஆண்டுகள் சுவாசம் போகுது. கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு. உறக்கம் நம்ம உறங்குனா டாக்டர் சொல்றாரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீ நல்லா தூங்குனாதாயா நல்லது அப்படின்னு. எதுக்கு நல்லது? சாவுக்கு நல்லது. அதைத்தான் சொல்றாங்க. அப்ப கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக மிச்சம் எவ்வளவு இருக்கு? வில்லுவா 26. எத்தனை ஆண்டு வாழ்றோம்? 26 வருஷம் தான் வாழ்றோம். வில்லுவா 26
மீந்ததில் உரைக்க கேண்மமோ மீந்ததோர் வயது 26 அந்த 26 வயசையும் மறுபடியும் நம்ம இறைவனுக்காக செலவு பண்றது இல்ல, நமக்காக செலவு பண்றது இல்ல, அந்த தெய்வத்துக்காக செலவு பண்றது இல்ல, இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்தை படிக்கிறதுக்காக செலவு பண்றது இல்ல, மான்மியத்தை படிக்கிறதுக்காக செலவு பண்றது இல்ல, யமபடி கோடாயுத கூர் படிக்கிறதுக்காக செலவு பண்றது இல்ல, யமபடி கோடாயுத திருமஞான குரலை படிக்கிறதுக்காக செலவு பண்றோமா என்றால் இல்லை. அப்போ மீந்ததோர் வயது 26 அதுக்கும் பங்குகாரர் காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும். படிப்புக்கு எவ்வளவு வருஷம் செலவு பண்றோம்? ஒரு 50,000 ரூபாய் பணம் சம்பாதிக்கணும், 15 வருஷம் 20 வருஷம் செலவு பண்ணணும். ஆமா, ஒரு 15 வருஷமாவது குறைஞ்சது செலவு பண்ணாதான் ஒரு 50,000 அதுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காட்டியும் இல்லை. ஆனா படிச்சாகணும். அப்ப எதுக்கு? எத்தனை வருஷம் வாழ்றதுக்கு? மீறி அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வாழ்வோம். அந்த வாழ்க்கைக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 15 வருஷம் படிக்கணும். கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த மான்மியத்தையும் ஆதிமையும் உதயபூரண வேதாந்தத்தையும் படிக்கணும் என்று நாம் ஒரு நாளாவது நினைத்தோமா என்றால் இல்லை. அப்ப அதை படிக்கணுங்கிறது தான் தெய்வம் இந்த 216வது திருவாக்கியத்தை இந்த வான்மதி குரல்ல எடுத்து நமக்காக எடுத்து கொடுங்க. அப்ப உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும் மெல்லவே முதுமை தன்னில் 3/10 ஐந்தா கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக வில்லுவாய் 26 மீந்ததில் உரைக்க கேண்மோ மீந்ததோர் வயது 26க்கும் பங்குகாரர் காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் என்னோர் கீந்திடு. இவங்களுக்கே கொடுத்துட்டா கீந்திடில் மீதம் எங்கே இவர்களுக்கே இவங்களுக்கே பத்தாதே. அப்ப அதை மீந்து யாரு கொடுப்பா? இப்ப தெய்வம் தான் மீந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? இந்த வாக்கியத்தின் மூலமாக 211வது திருவாக்கியத்தின் மூலமாக எப்படி எப்படி உனக்கு அந்த மூச்சை வரவாக செலவில்லாம வரவாக கொடுக்கிறேன் என்பதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப மீந்ததோர் வயது 26க்கும் பங்குகாரர் காய்ந்திடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பம் என்னோர் கீந்திடில் மீதம் எங்கே இவர்களுக்கே போதாதாகும் மீந்துனக்கு எவரீர்வார்கான். மீந்து உனக்கு வரலனா என்ன ஆகுனா மோட்ச சாம்ராஜ்யம் பேசிட்டு இருந்தியே அந்த மோட்ச சாம்ராஜ்யம் உனக்கு கிடைக்காது. மோட்சம் என்ற பேச்சே வீணாம் அப்படின்னு. அப்ப வீணாயிருச்சே, வீணி மோட்சம் கிடைக்காதா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வீணது வாகிடாமல், அப்ப மறுபடியும் அதை திருப்பி வரணுமே. வீணது வாகிடாமல் மேலவரிடத்தில் சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்தில் உறைந்தன நிலமும் காட்டி போன நாள் பித்த நாள் போயிடுச்சு இல்லையா, போன நாள் மீண்டங்கேறும் எப்படி அது பேரின்ப வடிவம் பெற்று இந்த ஊனம் இந்த செலவாய் ஊனமாயிருச்சே ஊனங்கள் அனைத்தும் தேய்ந்து உன் புகழ் வானம் பாயும் என்று அற்புதமாக தெய்வம் எடுத்து அந்த சுவாசத்தை பத்தி சொன்னாங்க. அதை இன்னைக்கு தம்பி ஐயப்பன் அவர்கள் அந்த மல்கரா நிலை என்னும் மூச்சடங்கு நிலைய அற்புதமா எடுத்து சொன்னாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னொரு முத்தி பேருரையில் பார்க்கலாம் என்று கூறி முத்தி பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி, முத்தி போர் நாம் மெய்யாகவே சரிவம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான் பகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. அனைவருக்கும்